அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று தொடரை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு நாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நமக்கு முன்பாக இஸ்லாத்தை ஏராளமான மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கடைசி காலம் வரைக்கும். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மிகவும் நபிகளாரால் போற்றப்பட்ட சிறப்பிக்கப்பட்ட ஒரு மனிதர் என்றால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இது எவ்வளவு பெரிய சிறப்பு என்பதை யோசிச்சு பாருங்க. சுமார் 1400 ஆண்டு காலம், 1447 இவ்வளவு ஆண்டு காலத்தில் எத்துணை மனிதர்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு மனிதர்கள் வந்தாலும் சரி, இவர்களில் ஒருவர் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஈடாக முடியாது என்று நபிகளார் பல கட்டங்களை சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய சிறப்பு! நாம் இந்த வரலாற்றை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்வதற்காக இதை நாம் சொல்கிறோம். பொதுவாகவே வரலாறு என்பது அது பள்ளிக்கூடங்களில் இருந்தே சரி, ஒரு பொழுதுபோக்கு பாடம் அல்லது தூங்குவதற்கும் உறங்குவதற்கும் அந்த வகுப்பை ஓட்டுவதற்கும் உரிய பாடமாகத்தான் பெரும்பாலும் பார்க்கிறாங்க. போரான ஒரு சப்ஜெக்டா சிலர் பார்ப்பதும் உண்டு. ஆனா உண்மையில் ஒரு வரலாறு தான் ஒரு மனிதனுடைய வாழ்வை வடிவமைக்கும், அப்படியே செதுக்கி அவனை அழகான ஒரு சிற்பமாக மாற்றும். அதற்கு வரலாறு என்பது அவசியம். அதனாலதான் நீங்க குர்ஆனை பார்க்கலாம், பெரும்பகுதி வரலாறு ஆக்கிரமித்திருக்கும். எப்பவுமோ வாழ்ந்த மனிதர், நமக்கு அவருக்கு தொடர்பே இருந்திருக்காது. ஆனா அல்லாஹ் என்ன செய்வான், திடீர்னு அவரை பத்தி பேசுவான். குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க, லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியார், அவரை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவர் எப்ப வாழ்ந்தவர்? ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பாக வாழ்ந்தவர். அவர் நபியா? நபி எல்லாம் இல்ல, ஒரு நல்ல அடியார். அவரை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். அதே போல இம்ரான் என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயினுடைய தந்தை, ஈசா நபியுடைய பாட்டனார். அவங்களுக்கு நமக்கு ஏதாவது தொடர்பா? இல்ல. பார்த்திருக்கிறோமா? இல்ல. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி நாம அதிகமாக பார்க்கலாம். வரலாறு என்பது குர்ஆனிலே நிறைந்திருக்கிறது. அது நல்லவர்களுடைய வரலாறும் உண்டு, தீயவர்களுடைய வரலாறும் உண்டு. நல்லவர்களை போன்று வாழ வேண்டும், தீயவர்களை போன்று வாழ வேண்டாம் என்பதற்காக. அப்ப அல்லாஹ் இதை சொல்வதற்கான காரணம் என்னன்னா, அதை நீங்கள் படித்து பாருங்கள், அதிலிருந்து பாடம் பயின்று உங்களுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்துங்கள் என்பதற்கு தான். அப்ப அந்த அடிப்படையில் தான் நம்ம காலத்துல நம் சமூகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வரலாற்றை நாம் படிக்கும் போது அதிலிருந்து நிறைய படிப்பினைகள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு. அதுல ஆரம்பமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக நபி தோழர்களுடைய சிறப்பை பற்றி சொன்ன செய்திகள், குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம். அதுல முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தன்னுடைய சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுடைய நிலையை பற்றி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? கைருக்கும் கர்ணி, என் சமூகத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னால் என்னோடு தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்கதான், இவங்க தான் ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டத்திலே மிகச் சிறந்தவங்க. யாரை சொல்றாங்க? சஹாபாக்களை. நாமும் இஸ்லாத்துல தான் இருக்கிறோம், நன்மைகளை செய்யறோம். ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, நம்மையை விட அவர்கள் சிறந்தவர்கள். பண்பால், பழக்க வழக்கத்தால், மார்க்கத்தை கடைபிடிப்பதில், எல்லாவற்றிலும் அவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா சொல்லி காட்டுறாங்க. சும்மல்லதீன யபூனஹும், அதற்கு பிறகு யார் சிறந்தவர்கள் தெரியுமா? அவர்களுக்கு அடுத்து வந்த தாபியீன்கள். சஹாபாக்கள் சிறந்தவர்கள், அதுக்கு அடுத்து தாபியீன்கள். சும்மல்லதீன யபூனஹும், அதற்கு அடுத்து தபா தாபியீன்கள், அவர்களுக்கு அடுத்து வந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை என்ன செய்யறாங்கன்னா சிறப்பித்து சொல்றாங்க. இஸ்லாத்துல பாகுபாடெல்லாம் கிடையாது, உயர்வு தாழ்வு என்பது இல்லை. ஆனா ஒரு மனிதனுடைய நடத்தை ஒன்று இருக்கா இல்லையா? ஒரு நடத்தையை வச்சுட்டு இவருக்கு ஒரு உயர்ந்த நிலையை நாம கொடுக்கிறது உண்டு. அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம இன்னும் வரவே இல்லை ரசூலுல்லாஹ் காலத்துல, இப்படி வருவோம் என்பது தெரியாது. ஆனாலும் கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவங்களை போல இருக்க முடியாது, இவங்களை மாதிரியாக அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் அறிவித்து கொடுத்த அடிப்படையில் சொல்றாங்க, நபி தோழர்கள் சிறந்தவர்கள். அப்ப இதுல இருந்து நபி தோழருடைய சிறப்பை நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அதே போல இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் நபி தோழர்களையே 2 வகையா பிரிச்சு அதை பத்தி சொல்றாங்க. லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை திட்டாதீர்கள். இப்ப நாம யாராவது ஒரு ஆளு நமக்கு அநியாயம் செஞ்சா, துரோகம் செஞ்சா, அல்லது நமக்கு நல்லதே செஞ்சா கூட அவரை திட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். திட்டுவோம், ஏசுவோம், பேசுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, என் தோழர்கள் என்னோடு இருக்கிறாங்க இல்லையா, இந்த தோழர்களை திட்டாதீங்க, ஏசாதீங்க, பேசாதீங்க என்று சொல்றாங்க. இது யாருக்கு சொல்றாங்கன்னா நமக்கு சொல்லல, ரசூலுல்லாஹ் காலத்துல உள்ள மற்ற நபி தோழர்களுக்கு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா நபி தோழர்களையே 2 பகுதியா பிரிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களுடைய தியாகம் என்பது ஈடு இணை இல்லாதது.
அதை நாம அற்பமா சொற்பமா பார்த்துட முடியாது. ஏன்னா இன்னைக்கு பெரும் கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாத்துக்கு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. யாருமே இல்லாத நேரத்தில், அனைவரும் எதிர்க்கும் நேரத்தில் வருவது என்பது அதுதான் மிகச்சிறந்தது. அப்படிப்பட்ட நபி தோழர்கள் மற்ற நபி தோழர்களை விட, மற்ற மனிதர்களை விட உயர்ந்தவர்கள். அதனால நீங்க என்ன செய்யாதீங்கன்னா திட்டாதீங்க. இந்த ரசூலா யாருக்கு சொன்னாங்க தெரியுமா? இஸ்லாத்துல நாம சொல்லுவோம், அல்லாஹ்வின் போர்வாள் யாரு? காலித் பின் வலீத். அவங்கள பார்த்து ரசூலா சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்று சொல்லக்கூடிய நபி தோழருக்கும் இவருக்கு மத்தியில ஒரு பிரச்சனை. ரெண்டு பேருமே நபி தோழர்கள் தான். அவருக்கும் ஒரு சிறப்பு உண்டு, இவருக்கும் சிறப்பு உண்டு. இப்ப இந்த காலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய நபி தோழரை பார்த்து ரசூலா சொல்றாங்க, நீ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இருக்காரா இல்லையா, இப்படிப்பட்ட என்னுடைய தோழர் நீ திட்டாதீங்க. ஏன்னா இவர் மக்காவாசி, மக்கால இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்காரு. நாம அதிகமா அறிந்த செய்தி. இவங்க ஆரம்பத்துல மக்கால இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்து எந்த ஒரு செல்வம் இல்லாத நிலையில கடை வீதிக்கு போய் நிறைய செல்வத்தை சம்பாதிச்சு ஒரு பெரிய நிலைக்கு அடைஞ்சிட்டு திருமணம் செஞ்சிருவாங்க என்ற செய்தியெல்லாம் நம்ம பிரபலமா அறிந்து வச்சிருக்கிறோம். அப்ப இவர் மக்காவாசியா இருக்கிறாரு. இந்த நபி தோழரை குறிப்பிட்டு ரசூலா சொல்றாங்க, நீங்க என்னுடைய தோழர்களை திட்டாதீங்க. ஏன் திட்டாதீங்க தெரியுமா? அடுத்து சொல்றாங்க, நீங்க ஒரு உகது மலை அளவு, அந்த உகது மலை அளவு நீங்க தர்மத்தை கொண்டு கொடுக்குறீங்க. உகது மலை அளவுனா என்னது? இப்ப உதாரணம் சொல்றதால நம்ம பள்ளி அளவு வச்சுங்க, பிரம்மாண்டமா நாம இவ்வளவு தர்மத்தை எங்கேயாவது யாருக்காவது கொடுத்துருப்போமா? காசு பணத்தை கொடுத்துருப்போமா? அல்லது தங்கம் வெள்ளி அல்லது உணவு இவ்வளவு கொடுத்துருக்க மாட்டோம். ரசூலா அதை சொல்றாங்க, நீங்க ஒரு மலை அளவு கொடுத்தாலும் சரி, ஒரு பெரிய உகது மலை அளவுக்கு தர்மம் செஞ்சாலும் சரி, என்னுடைய தோழர்களாகிய இவர்கள் ஒரு கையளவு செஞ்ச தர்மத்திற்கு ஈடு இல்லை. என்ன வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. அவங்க ஒரு கையளவு தான் கொடுத்திருப்பாங்க, நீங்க மலை அளவு கொடுத்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் மலை அளவு கொடுத்தது அவருடைய கையளவுக்கு ஈடு இல்லை. ஏன்னா அவங்களுடைய தியாகம் என்பது அவ்வளவு அற்புதமானது, அர்ப்பணிப்பு மிக்கது. ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்காக தன்னுடைய உயிரையே விடக்கூடிய அளவுக்கு வந்தாங்க. இப்படி அல்லாஹ் சிலாகித்து சொல்லக்கூடிய இந்த நபி தோழர்கள்ல முதன்மையானவர் யார் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, கடைசி காலம் வரைக்கும் சொல்லி காட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கூட சொல்லி காட்டுறாங்க, நீங்க தான் நான் மார்க்கத்தை சொல்லும் போது நீங்க பொய்ப்படுத்தினீங்க, பொய்யன்னு சொன்னீங்க. ஆனால் என்னை உண்மைப்படுத்திய ஒருவர் என்று சொன்னால் அவர் அபூபக்கர் ஒன்றிதான், அபூபக்கர் மட்டும்தான். அதனால தான் அவருக்கு சித்திக் என்ற பெயர். சித்திக்னா என்ன? உண்மையாளர். உண்மையாளர்னா ரசூலுல்லாவை உண்மைப்படுத்தியவர். ரசூலுல்லா ஒரு தடவை மலை மேல ஏறும்போது மலை அப்படியே நடுங்க மாதிரியா இருக்கு. அப்ப சொல்றாங்க, உண்மையில் ஒரு நபியும் உண்மையாளரும் இரு ஷஹீதுகளும் இருக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சொல்றாங்க. அவங்க இரண்டு பேரும் ஷஹீதாக்கப்பட்டவங்க, கொல்லப்பட்டவங்க. இவர் உண்மையாளர். எல்லாரும் பொய்ப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் திடீர்னு மார்க்கத்தை சொல்றாங்க, அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது, சிலைகளுக்கு சக்தி இல்லை, சிலைகளை வணங்கக்கூடாது என்று முதல்ல மார்க்க பிரச்சாரம் செய்யும் போது எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா? திடீர்னு ஒரு விஷயத்தை சொல்றோம். அதுலயும் அவங்க எப்படின்னா காட்டரபிகள், கொடூரமானவங்க. அவங்களுடைய பேச்சு வழக்கு இன்னைக்குமே நீங்க மக்காவுக்கு போறதுக்கு மதீனாவுக்கு போறதுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். மக்கால உள்ளவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய நடைமுறை, இவங்களுக்கும் மதீனால உள்ளவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். மதீனால உள்ளவங்க ரொம்ப சாந்தமா இருப்பாங்க, கரடு முரடான ஆளுக்க கிடையாது. மக்கால உள்ளவங்க ஒரு கரடு முரடான ஒரு ஆளுக்க உள்ளவங்க, கடுமையான உள்ளம் கொண்டவங்க. அப்படி எல்லாரும் எதிர்க்கக்கூடிய நேரத்துல எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி வரக்கூடிய செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை போன்று ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, சகோதரியின் கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க என்று சொல்லி அவரை என்ன செய்யறாங்கன்னா கட்டி வச்சு அடிக்கிறாங்க. யார் அடிக்கிறா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அடிக்கிறாங்க? தன்னுடைய மச்சான் அடிக்கிறாங்க, சகோதரியின் கணவரை. அவரும் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒருவர்ல ஒரு ஆளு. நீ இஸ்லாத்துக்கு போயிட்டியா அப்படின்னு கட்டி வச்சு அடிக்கிறாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இஸ்லாத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்திருக்கு பாருங்க. இஸ்லாத்துல இருந்த அனைத்து சகாபாக்களும் எதிர்த்து தான் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனால் முதலாக ஏற்றுக்கொண்டவர் என்று சொன்னால் அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்தான். அதனால்தான் ரசூலுல்லாஹ் கடைசி வரைக்கும் அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்திட்டே இருந்தாங்க. உலகத்தில் நான் ஒருவரை நண்பராக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அபூபக்கரை தான் நான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆனா அல்லாஹ்வை நான் உற்ற நண்பனாக ஏற்படுத்திக் கொண்ட காரணத்தினால் அபூபக்கர் ஏற்படுத்துறேன்னு சொல்றாங்க. அபூபக்கர் தான் ஃபர்ஸ்ட் இடம், ஃபர்ஸ்ட் அவர் தான். அப்ப இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவரை போல ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இனியும் வர முடியாது. இது ரசூலுல்லாஹ்வே சொன்னது. அப்ப அப்படி என்னதான் செஞ்சிருக்காரு அவரு? அவர் வாழ்க்கையில என்ன செஞ்சாரு? ஏன் இந்த இடத்த வந்தாரு? இந்த இடம் இவ்வளவு அந்தஸ்து ஏன் அவருக்கு வந்துச்சு? அதை நம்ம பார்க்கும்போதுதான் நமக்கு படிப்படை கிடைக்கும். அதை தான் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு நாளாக பார்க்க இருக்கிறோம். இதுல ஆரம்பமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி ஒரு அறிமுகம். நம்ம பெரும்பாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றோம். அவங்களுடைய உண்மையான பேர் என்ன தெரியுமா? இதுதான் உண்மையான பேரு நிறைய நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் அரபிகள்கிட்ட இந்த பழக்கம் உண்டு. அவங்க அத்தா பேரை சொல்லி அழைக்கிறது அல்லது புள்ள பேரை சொல்லி அழைக்கிறது. இப்னு உமர் என்று சொல்லப்படும். இப்னு உமர்னா உமர் உடைய மகன். அவங்க பேர் அப்துல்லா.
அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா உமருடைய மகன் இப்னு உமர் என்று சொல்லிடுவாங்க. அதே போல அபு ஹுரைரா அவருடைய உண்மையான பேர் என்னங்கிறதே செய்திகளை பார்க்க முடியல. கிட்டத்தட்ட 40 கருத்து வேறுபாடு இருக்கு. அபு ஹுரைராவுடைய உண்மையான பேர் என்னங்கிறதுல 40 கருத்து வேறுபாடு இருக்கு. உண்மையான பேரே தெரியல. ஆனா அவருக்கு எப்படி பேர் வந்துருச்சு? அபு ஹுரைரா, பூனைக்குட்டியின் தந்தை. இப்படி என்ன செய்வாங்கன்னா அன்றைய காலத்துல அரபுகள் வந்து அறிவிப்பாங்க, கூப்பிடுவாங்க. அது மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உண்மையான பேர் என்னன்னா அப்துல்லா. இதுதான் அவருடைய உண்மையான பெயர். நிறைய பேருக்கு இந்த செய்தி தெரியாது. அபூபக்கர் என்றே நம்ம பழக்கப்பட்டோம். ஏன்னா அதுதான் பிரசித்தியும் பெற்றுச்சு. பெரும்பாலும் எது மக்களிடத்துல புழக்கத்துல வழக்கத்துல இருக்கோ அதுதான் மக்கள் மத்தியில பரவி கடைசி வரைக்கும் நிலை பெறும். அபூபக்கர்ங்கிறது அப்படிதான் வந்துச்சு. உண்மையான பேரே மறந்து போச்சு பாருங்க, யாருமே தெரியல. அப்ப இவங்களுடைய உண்மையான பேர் என்ன? அப்துல்லா. ஆனா இவங்க அபூபக்கர் என்றே அழைக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பக்கர் என்றால் கன்னி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து கன்னி பெண்ணாக இருக்கும்போது ரசூலுல்லாஹோடு கரம் கோர்த்த காரணத்தினால் இவர் கன்னியின் தந்தை என்று அழைக்கப்படுறாங்க என்று சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே ரசூல்லா வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க திருமணம் பண்ணும்போது இப்படி அழைக்கப்படல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இப்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம் என்று நம்ம வரலாற்று தேடி பார்க்கும்போது ஒரு இன்னொரு செய்தியில கொஞ்சம் யூகிக்க முடியுது, அதையும் உறுதியாக சொல்ல முடியல. என்னன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து உம்மு பக்கர் என்ற ஒரு மனைவி இருந்ததாக புகாரி ஒரு ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். உம்மு பக்கர்னா பக்கருடைய தாய், அபு பக்கர்னா பக்கருடைய தந்தை, உம்மு பக்கர்னா பக்கருடைய தாய். அப்ப இவருக்கு பக்கர் என்ற ஒரு பிள்ளை இருந்திருக்கலாம். ஆனா வரலாற்றுல தேடி பார்க்கும்போது அதுக்கு ஆதாரம் இல்லை. அபு பக்கர்னு அழைக்கப்பட்டிருக்காங்க, உம்மு பக்கர்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. பிள்ளை இருந்துச்சா அப்படின்னா அதுக்கு ஆதாரம் பார்க்க முடியல, வரலாற்று செய்திகள்ல பார்க்க முடியல. ஆனா இப்படி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது சில நேரம் சும்மா கூட அழைக்கப்பட்டிருக்கலாம். அபு ஜஹில், அபு ஹுரைரா இப்படின்னு சில நேரம் அழைக்கப்படுது, அது காரணம் கூட இருக்கலாம். ஆனா இப்படி அழைக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா உண்மையான பெயர் அப்துல்லா என்பதை நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசூல்லா பிறக்கிறதுக்கு ஒரு 2.5 ரசூல்லா பிறந்து ஒரு 2.5 காலம் ஆண்டுகள் கழித்து என்ன செய்யறாங்கன்னா பிறக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு ரசூல்லாவுக்கு ஒரு 2.5 ஆண்டு வித்தியாசம். ரசூல்லாவும் 63 வயசுலாம் மரணிக்கிறாங்க, இவங்க 63 வயசு. ரசூல்லா மூத்தாகி 2.5 வருஷம் இவங்க ஆட்சி செஞ்சுட்டு பிற்காலத்துல மரணிக்கிறாங்க. அப்ப 2.5 வருஷம் ஒரு வித்தியாசம் இவங்களுக்கு மத்தியில இருக்குது என்பதை பார்க்க முடியுது. இவங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா வாலிபத்துல இருந்து திருமணம் செஞ்சு கொள்றாங்க. திருமணத்துல வந்து இவங்களுக்கு ஒரு 4-5 மனைவி இருந்ததாக ஹதீஸ்களை பார்க்க முடியுது. அந்த காலத்துல பெரும்பாலும் நடைமுறை வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு, அது நமக்கு எல்லாம் தெரியும். அப்ப அதுல வந்து ஒரு பெண்மணியை தவிர மற்ற எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதா ஹதீஸ் இருக்கு, செய்தி இருக்கு, வரலாறு இருக்கு. ஒரு பெண்மணி மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. கடைசி காலத்துல என்ன அப்படிங்கிறது தெரியல. இது அவங்களுடைய ஆரம்ப சுருக்க நிலை. இப்ப இவங்க தொடர்பான பெயர்கள்ல இன்னொரு பெயரையும் நம்ம ஹதீஸ்களை பார்க்க முடியுது. அபூபக்கர் சித்திக் என்ற பெயரை பார்த்தோம். சித்திக்னா உண்மையாளர். அது போல அத்தீக் என்ற பெயரும் இவங்களுக்கு உண்டு. என்னது? அத்தீக். பெரும்பாலும் இந்த பேர் மக்கள் வந்து முன்னாடி வச்சு கொண்டிருந்தாங்க, இப்போ கொஞ்சம் வைக்கிறதுக்கு முன் வராங்க அத்தீக் என்று சொல்லி. ஆனா பிரபலியமா நம்ம ஆளுங்க யாரும் வைக்கிறது இல்லை. அத்தீக் என்று சொன்னால் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர் என்று அர்த்தம். அத்தீக் என்றால் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர். இந்த பேரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு யார் வைக்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் வைக்கிறாங்க. இவங்க அபூபக்கர் என்று மக்களால் அழைக்கப்பட்ட நிலையிலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கருக்கு இவர் அத்தீக், நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர். ஏன்னா அவங்க முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்களா இல்லையா, அந்த அடிப்படையில் இந்த பேர் வைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அப்துல்லா என்ற பெயர் உண்டு, அபு பக்கர் என்ற பெயரும் உண்டு, அதே போல அத்தீக் என்ற பெயரும் உண்டு என்பதை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியா அவங்களுக்கு வந்து பல சிறப்புகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் மௌத்தா போற நேரம், மௌத்து வரப்போகுது, மௌத்தா போற அந்த நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா என்னிடத்தில் வரக்கூடிய எல்லா வாயில்களையும் அடைத்து விடுங்க. ரசூலுல்லாஹ் வந்து பள்ளியும் வீடும் ஒட்டி தான் இருக்கும், ஒரே இடம் தான், ஒட்டி தான் இருக்கும். இப்ப பள்ளியில இருந்து அவங்க வீட்டுக்கு போற வழி இருக்கும், அது இல்லாம சில வழிகளும் இருக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா அபூபக்கர் என்கிட்ட எப்பவும் ஒரு வழியா வருவாரா இல்லையா, அந்த வாசல் மட்டும் தான் திறந்து இருக்கணும், மற்ற எல்லா வாசலையும் பூட்டிடுங்க. அது யார் வரவா இருந்தாலும் சரி, அவங்க வந்து என் வீட்டுக்கு வர வேண்டியது இல்ல, வர வேண்டாம், அந்த வாசலை பூட்டி வச்சிருங்க. அபூபக்கர் ஒரு வாசல் வழி வருவாரா இல்லையா, அந்த வாசலை மட்டும் நீங்க திறந்து வைங்க, அவர் மட்டும் வந்துட்டு போகலாம். இது எப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? மௌத்து தருணத்துல, மரண தருவாயில. அப்போ கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா அபூபக்கருக்கு மட்டும் என்னை பார்க்கறதுக்கு அனுமதி அப்படிங்கிற நிலைமையில. அப்ப இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா அவங்களை சிறப்பிச்சு கொண்டே இருக்கிறாங்க. பல சிறப்புகள் நம்ம பார்க்கலாம். அவ்வளவு சிறப்புகள் அவங்களுக்கு ஏன் இருக்கு? அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய பண்பு, பழக்கம், அது இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு மட்டும் இல்ல, இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடியே நற்குணத்தோட தான் இருந்துக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது உச்சத்தை தொடுது. அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி இறுதியா நான் முடிச்சு கொள்றோம். இப்னு தக்கினா என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் என்ன செய்யறாருன்னா நல்ல ஒரு பிரபலியமா இருக்கக்கூடியவர், இஸ்லாத்தை இல்ல ஆனா பிரபலியமா இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா மக்கால இருந்து வெளியே போறத பாக்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வெளியே போறாங்க. அவங்க கேட்கறாங்க எங்க போறீங்க, மக்கா விட்டு எங்க போறீங்க, ஊரை காலி பண்ணிட்டு அவங்க போறாங்க. இல்ல என் மக்கள் என்னைய ஊரை விட்டு துரத்திட்டாங்க, என்னைய தொழு விட மாட்டேங்கிறாங்க, என்னை அல்லாஹ்வை வணக்க விட மாட்டேங்கிறாங்க, என்னைய வந்து ரொம்ப நோவினை செய்யறாங்க, அதனால எனக்கு இந்த ஊர் வேண்டாம்,
நான் இந்த ஊரை விட்டு போறேன் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்னு தக்கீனா என்று சொல்லக்கூடியவங்கள்ட்ட சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, என்ன சொல்றீங்க, உங்களை இதை ஊரை விட்டு விரட்டுறாங்களா, ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களா, உங்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்களா, நீங்க யாரு, நீங்க ஏழைகளை அரவணைக்கக்கூடியவங்க, விருந்தினரை கண்ணியப்படுத்தக்கூடியவங்க, பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, உங்களுக்கு இந்த நிலைமையா, உங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஊரை விட்டு போகக்கூடாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நல்ல மனுஷனை ஊரை விட்டு வரக்கூடிய அவர் போய் ஏங்க, அவர் எவ்வளவு நல்ல ஆளு நம்ம சொல்லுவோம். அவரு அப்படி பாக்குறாரு, நல்ல மனுஷங்க, அவர் ஏங்க ஊரை விட்டு வரட்டுறீங்க என்று சொல்லி உடனே வந்து சரி யாரு என்ன நான் பேசுறேன் என்று சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் குறைஷிகள்கிட்ட பேசுறாங்க, குறைஷி தலைவர்கள்ட்ட பேசுறாங்க. ஏங்க அபூபக்கரை ஏன் நீங்க ஊரை விட்டு வரட்டுறீங்க, அவரை மாதிரி மனிதரெல்லாம் ஊரை விட்டு போகலாமா, இதெல்லாம் எப்போ நடக்குது, இவரே இஸ்லாத்துல இல்ல, இது ஆரம்பத்துல உள்ள நிகழ்வு. அப்பெல்லாம் இஸ்லாத்துக்கு முன்னாடியே இவர் இப்படிதான் இருந்திருக்காரு. உடனே சொன்னாரு, நான் அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறேன், என்னுடைய அடைக்கலத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க அவரை ஊர்ல இருக்க வைங்க, அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவர் ஊர்ல இருக்கட்டும், அவர் ஊர்லயே தங்க வைங்க என்று சொல்லி அவர் வந்து என்ன செய்யறாருன்னா பேசுறாரு. அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுது, அவர் இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்பாகவே நற்குணம், சாதாரணமான ஆளா இல்ல, அவ்வளவு நற்குணத்துல ஏதாவது ஒரு பாதிப்பா முதல்ல வந்து நிற்பாரு, ஏதாவது கஷ்டமா உடனே அங்க அபூபக்கர் வந்து நிற்பாங்க. அது அவங்களுடைய பண்பாக இருந்தது என்பதை நான் பார்க்க முடியுது. அப்ப இந்த பண்பு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு இன்னும் உச்சத்தை தொடுமா இல்லையா, அந்த அடிப்படையில் தான் அவருடைய வாழ்வு இருந்தது என்பதை நாம் என்ன செய்ய முடியுது, இது போன்ற செய்திகளை பார்க்க முடியுது. இன்ஷாஅல்லாஹ் இனி அடுத்தடுத்து நாட்கள்ல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விதம், அதுல ஆரம்பத்துல பட்ட கஷ்டங்கள், அது தொடர்பான செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.